ஹாய் மிஸ், நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? எஸ் மிஸ், ஐம் கனிகா. ஹிந்திக்கு நியூவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே மிஸ். என் பேர் மல்லிகா. இங்கே எல்கேஜி மிஸ்ஸாக இருக்கேன் நான். இங்கேங்க மிஸ்? இல்லைங்க மிஸ், நாளைக்கு கேஜி கிளாஸ் ஓப்பனிங் சொன்னாங்க. அதான் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ஆமாங்க மிஸ், நாளைக்கு தான் முதல் நாள் ஸ்டார்ட் ஆக போகுது. பசங்க என்னென்ன ரோதனை பண்ணுவாங்களோ தெரியல, பயமாக இருக்குது. ஏங்க மிஸ், ரொம்ப அழுவாங்களா இல்லை அடம் பண்ணுவாங்களா? ஐயோ, அதை ஏன் மிஸ் கேட்குறீங்க? அவங்க பண்ணுற அடத்தை கூட சமாளிச்சிடலாம். பேரண்ட்ஸுங்க பண்ணுவாங்க பாருங்கள். நாளைக்கு பாருங்களேன், நீங்கள் இருப்பீங்களே. சரிங்க மிஸ், கிளாஸ் ரூம் டெக்கரேஷன்லாம் பண்ணிடலாமா? ஆல்மோஸ்ட் எல்லாம் போயிட்டுருக்குங்க மிஸ். நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வந்துட்டீங்க. சீக்கிரமாகவே நம்ம முடிச்சுட்டு கிளம்பிக்கலாம். ஓகேங்க மிஸ், நீங்கள் ஒரு பக்கம் பாருங்கள், நான் ஒரு பக்கம் பார்க்குறேன். சீக்கிரம் முடிச்சிடலாம். மேடம், இது எல்கேஜி கிளாஸா யூகேஜி கிளாஸா மேடம்? ஏங்க சார், வெளியே தான் போர்டு ஒட்டி இருக்குல்லைங்க சார், அப்படியாங்க சார் தெரியல உங்களுக்கு? அது தெரிஞ்சா நான் ஏன் மேடம் உங்கள்கிட்ட கேட்குறேன்? மேம் கோச்சிக்காதீங்க மேம், அவருக்கு படிக்க எழுத தெரியாது, அதனால தான். அம்மா அந்த பால் வேணும், எனக்கு வேணும். இதுதான் தங்கம், அதுக்கு தானே உன்னை ஸ்கூலில் வந்து விட்டுருக்கேன். மிஸ் விளையாட கூப்பிட்டு போவாங்க, சரியா? ஆமாடா கண்ணு, உன் பேர் என்னடா தங்கம்? விளையாட தான் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். பேர் சொல்லு பார்க்கலாம். போடி, சொல்ல மாட்டேன். டே கண்ணு, மிஸ் எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது, அடிச்சிருவாங்க, கட்டி போட்டுருவாங்கடா. ஆமாடா, கட்டி தான் போட போகிறேன். என்னையா போடிங்கிற? வா, இனிமேல் நீ யாரையுமே போடி சொல்லாத மாதிரி உன்னை மாத்துறேன். விடுங்க, பசங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. வீட்டிலேருந்து வந்துருக்காங்களே, நாங்கள் நல்லது எது கெட்டது எது நாங்கள் சொல்லி தருவோம். நீங்கள் இப்போவே மிஸ்ஸை காமிச்சு பயன்படுத்தாதீங்க. கரெக்டாக நம்ம போய் பிளேஸில் உட்காரலாமாடா தங்கம்? ஐயோ மேம், நான் சாரி கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. தப்பாக நினச்சிக்காதீங்க என் பையனை. அதை நினச்சிட்டு அவனை அடிச்சு கிடிச்சிடாதீங்க. நாங்கள் செல்லமாக வளர்த்த பையன். மேடத்தை பார்த்தாலே தங்க மாதிரி இருக்கு. நம்ம பிள்ளைய நல்லா பார்த்துப்பாங்க பிள்ளை. கண்டு போய் உட்காந்துக்கோ. மேம் கூப்பிட்றாங்க, போய் உட்காந்துக்கு போ. எனக்கு இந்த மிஸ்ஸை பிடிக்கல. பால் மட்டும் வாங்கிட்டேன், நம்ம வீட்டுக்கு போகலாம். நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் வீட்டுக்கு போகிறேன். அம்மா என்னை கூப்பிட்டு போம்மா, என்னை இங்கே விட்டு போகாதம்மா. கண்ணு, இங்கே படித்தாதான் கண்ணு அப்பா மாதிரி பெரிய ஆளாக முடியும், நல்லா படித்து முன்னேற முடியும். ஆமாம் கண்ணு, உங்கள் அப்பா மாதிரியே ஆயிடு. எல்கேஜி எது யூகேஜி எதுன்னு தெரியல அவருக்கு. கனிகா மிஸ், தம்பியை கூட்டு போய் பிளேஸில் உட்கார வைங்க. வாங்க இந்தாண்ட. தம்பி வா தங்கம், அழுவக்கூடாது, வா. மேம் தப்பாக நினச்சிக்காதீங்க. தம்பி இன்னும் பால் பாட்டில் பால் குடிக்க மறக்கலை, அதனால் பால் பாட்டில் வச்சுருக்கேன். அவன் சூடாக இருந்தாலும் குடிப்பான், ஆறி போனால் குடிக்க மாட்டாங்க மிஸ். அதனால் நீங்கள் மறந்துடாமல் 10 மணிக்கெலாம் கொடுத்துருங்க. ஒரு 10:30க்கு மேலே ஆப்பிள் ஒன்று வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் தோல் சீவி கட் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கு கத்தியும் நான் வச்சுட்டேங்க மிஸ். 11 மணிக்கு மேலே பிஸ்கெட்டும் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வச்சுருக்கேன், அதை கொடுத்துருங்க மிஸ். நான் 12 மணிக்கு மேலே தம்பி வந்து கூப்பிட்டுக்கிறேன். உங்களை மதியம் சாப்பிட வைக்கிறதுக்கு அவன் அழுவான், அந்த சிரமம் நான் கொடுக்கல. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க மிஸ். ஐயோ அம்மா, எனக்கு இதெல்லாம் கேட்டே தலை சுற்றுதே. 12 மணிக்கு கூப்பிட்டு போகிற பையனுக்கு எதுக்குமா இவ்வளோ கொடுக்குற? இதெல்லாம் நான் தான் குடிச்சு தெம்பாக இருக்கணும் போலக்குது. ஓகேங்க, அதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. நான் நல்லா பார்த்துக்குவேன், நல்லபடியாக சாப்பிட்டு வைப்பேன். நீங்கள் பொறுமையாக 12 மணிக்கு மேலே வாங்க, ஓகேங்களா? சரி புள்ள, வா நம்ம வீட்டுக்கு போவான். அவன் என்ன அழுதுகிட்டே இருப்பான். வாங்க போகலாம். ஆமாங்க, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். என் பையன் அழுவுறதை பார்க்க எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னை விட்டு இருந்ததில்ல. மேம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துங்க மேம், ஏதாவது உங்களுக்கு பார்த்து கூட செஞ்சிடுறேன். அம்மா தாயே, நீ முதல்ல கிளம்பிடுமா, நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் உன் பிள்ளைய. மேம் நீங்கள் கவலையே படாதீங்க. நான் 4-5 வருஷமாக இந்த வேலையில் தான் இருக்கேன். எப்படி பார்த்துக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்களே சொல்லுவீங்க பாருங்களேன். மிஸ் கனிகா மிஸ், பார்த்தீங்களா, இதுதான் என் நிலமை. ஒரு பையனுக்கே இப்படி இருக்குது, அடுத்து என்னென்ன ஆக போதோ தெரியலையே. மிஸ் நீங்கள் சொல்லுமா என்னமோ நினச்சேன். இந்த வேலை உண்மையான கஷ்டமான வேலை தாங்க மிஸ். இதை பாருங்க மக்களே, இந்த மாதிரி குழந்தைங்க ரகலையை டெய்லியும் பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம், ஒரு நிமிஷம் இவர் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டாரு. இந்த வீடியோ முழுக்க பொழுதுபோக்கின் நோக்கத்துக்காக தான் இது ஆரம்பிச்சிருக்கோம். வெறும் கற்பனை கலந்த கதையே, யாருடைய மனசையும் புண்படுத்துறது கிடையாது எங்களுடைய நோக்கம். சந்தோஷமாக எங்கள் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஐக்கானை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு தான் எங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம்.